வாங்க நண்பர்களே, இந்த ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸ்டோரியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உலகத்திலேயே வெற்றி பெற்றவங்களுக்கும் சாதாரணமானவங்களுக்கும் இடையில ரொம்ப சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. என்னன்னா, கவனத்தை கட்டுப்படுத்தும் திறன் தான். இன்றைய காலத்தில் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிற 3 விஷயங்கள் என்னெல்லாம்னா, முதலாவது மொபைல் ஃபோன் தான், இரண்டாவது சோஷியல் மீடியா, மூணாவது உங்கள் சொந்த மனம் தான். அதனால தான் வெற்றி பெற்றவங்களை பெரியவர்கள் பாராட்டுவாங்க. எதற்காக? அவங்க புத்திசாலினா இல்லவே இல்லை, அந்த வெற்றியில் முழு கவனத்தோடு இருந்ததுனால. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் இருக்கிறான். அவன் பேர் அருண். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. என்னன்னா, ஓவியராகணும்னு. அவனோட ஓவியம் எல்லாரையும் ஈர்க்கிற விதமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சிறுவன்கிட்ட ஒரு சிக்கல் இருந்தது. எப்போவுமே ஓவியம் வரைய ஆரம்பிக்கும் போது ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியாவில் மூழ்கிடுவான். புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் சில நேரங்களில் அவனோட கவனம் சிதறிடும். சின்ன சத்தம் கேட்டால் கூட அவனோட மனம் மாறிடும். இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த அவனோட ஆசிரியர் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அருண், நீ ரொம்ப திறமைசாலி தான், உன்னோட திறமை அதிகமாகவே இருக்குது. ஆனால் உன்னுடைய கவனம் உன்கிட்ட இல்லாததுனால உன் கனவுகளும் தூரத்தில் போய்கிட்டு இருக்கு. ஒரு கவனம் இல்லாமல் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நிழலை பிடிப்பதற்கு சமம். அந்த வார்த்தைகள் அருணோட மனசை மாற்ற ஆரம்பிச்சது. அதுல இருந்து அவன் கவனத்தோட செயல்பட ஆரம்பிச்சான். திறமை மட்டும் போதாது, கவனம் தான் முக்கியங்கிறத உணர்ந்தான். அன்றிலிருந்து அவன் வாழ்க்கையில சில மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிச்சான். ஓவியங்கள் வரையும் போது அவனோட முழு கவனத்தையும் அந்த ஓவியத்து மேலேயே வச்சிருந்தான். மற்ற எந்த ஒரு விஷயம் அவன் கவனமாக செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவனோட தொலைபேசியை அறைக்கு வெளியவே வச்சிருந்தான். மேலும் கவனம் சிதறும் போது தன்னோட மூச்சை 10 வினாடிகள் கவனித்து அதுக்கப்புறம் அவனோட வேலையை ஆரம்பித்தான். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் பல மனிதர்கள் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் அந்த கவன கட்டுப்பாடு தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்துல் கலாம் சின்ன வயசுல இருந்தே அந்த ஒளி விளக்கில் தான் பல மணி நேரம் படித்தவர். அதனால் தான் அவருக்கு வாழ்க்கையில் பல வெற்றிகளும் சாதனைகளும் கிடைத்தது. விவேகானந்தரும் தன்னோட இளமையிலேயே ஆன்மீகம் மற்றும் அறிவுக்காக முழு கவனம் செலுத்தினவர். இதே போல ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் கவன கட்டுப்பாடு தான். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமையை வெளியே கொண்டு வருவது தான் கவனம். ஒரு அணையை உடைத்த நீர் எப்படி திசை தெரியாமல் பாஞ்சு போகுதோ, அதே போல கட்டுப்பாடு இல்லாத மனமும் இலக்கை அடைவது கஷ்டம். உங்கள் கவனத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தொலைபேசியோ அல்லது உங்கள் கவனத்தை சிதற வைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை தள்ளி வைக்கணும். இரண்டாவது, போமடோரோ முறை. 25 நிமிஷம் வேலை செய்கிறீங்கன்னா 5 நிமிஷம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் உங்கள் மனசு டயர்டாகாமல் கவனத்தோடு இருக்கும். மூணாவது, சிறிய இலக்கு பெரிய மாற்றம். உங்களோட கோல் அச்சீவ்மெண்ட் பெருசாக இருக்கும் போது அதற்கு டெய்லி சின்ன சின்ன ஒரு கட்டுப்பாடு வைக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 பேஜஸ் ஒரு புக் படிக்க போகிறேன் அப்படின்னு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நீங்கள் அதை உயர்த்திக்கணும். நாலாவது, மூச்சு பயிற்சி. இது ஒரு 5 நிமிடம் நீங்கள் செஞ்சாலும் உங்களோட மனசு ஒரு தெளிவு பெறும். ஐந்தாவது, எழுதி வைக்கும் பழக்கம். இன்றைக்கி இந்த விஷயங்களெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அதற்குள்ளே நீங்கள் செஞ்சு முடித்து பழகணும்.